ஃபேவரட் சீரியல்ஸ் இனி டிவிக்கு முன்பே சன் நெக்ஸ்ட் ஆப்ல ஜாலியா எல்லாருக்கும் முன்னாடியே பாருங்க. இப்பவே சன் நெக்ஸ்ட் ஆப்பை டவுன்லோட் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நீ சாப்பிடுறா? இல்லம்மா, முதல்ல அமுதா சாப்பிட்டோம், அப்புறமா நான் சாப்பிட்டுக்கிறேன். எனக்கு போதும், நானும் வரேன். நான் சொன்னா என் தங்கச்சி கேப்பா. வேண்டாம் கபிலன், நீங்க இருங்க. ஏற்கனவே மணிகண்டன் என் மேல கோவத்துல இருக்கான். இப்ப நீங்க வந்தா வீணா சண்டை தான் வரும். எங்க வாங்குனீங்க? அந்த முக்க கூட பிரியாணி தானா? ஆமா. நல்ல டேஸ்ட். இந்த பிரியாணிக்காகவே அடிக்கடி உணவர்தா இருக்கலாம் போல இருக்கு. அதுக்கப்புறம் அவன் நான் கூப்பிட்டாலும் சாப்பிட வரமாட்டேன்னு தான் சொல்லுவான். நீங்க எங்கேயே இருங்க, நான் போய் பாத்துக்கிறேன். அமுதா, 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 கதவை தர. யாரு? மணிகண்டா, நான் தான். கதவை ஓபன் பண்ணு. நிம்மதியா சாப்பிட விடுறாளான்னு பாரு. போங்க, கதவு திறங்க போங்க. என்ன வேணும்? அமுதா எங்க? அவளை கூப்பிடு. எதுக்கு? பாத்து என்ன பண்ண போற? இன்னும் அவகிட்ட ஏதாவது சொல்லி திட்டு வாங்கி கொடுக்க போறியா? மணிகண்டா, நான் உன்கிட்ட பேச வரல. எல்லாரும் முன்னாடி பொண்டாட்டியை கை நீட்டி அடிக்க வர? இந்த பழக்கத்தை நீ எங்க இருந்து கத்துக்கிட்ட? ஏன்? தெரிஞ்சு என்ன பண்ண போற? இந்த நக்கல் பேச்செல்லாம் வேண்டாம். ஃபர்ஸ்ட் அமுதாவை கூப்பிடு. மணிகண்டா, என்னடா அவ இன்னும் சாப்பிடல, அவளை கூப்பிடுறா. புனிதாவும் இன்னும் சாப்பிடவே இல்ல. நீயும் அமுதாவும் சாப்பிடறதுக்காக அவ சாப்பாடு எடுத்துட்டு வந்திருக்கா. நீ இவகிட்ட வம்பு எடுத்துட்டு இருக்க. ஏன்டா இப்படி பண்ற? கதவை திறடா. ஓ, இப்ப கூட புனிதா சாப்பிடணுன்றதுக்காக தான் எங்களுக்கு சாப்பாடு எடுத்துட்டு வந்திருக்கீங்க, அதானே? ஏதாவது உளறிக்கிட்டு இருக்காத. ஏண்டா, அமுதாவோட அண்ணன் இருக்காரு, அவர் முன்னாடி அவளை கை நீட்டுற. ஏண்டா இப்படி அராஜகம் பண்ணிட்டு இருக்க நீ? யாரு? நான் அராஜகம் பண்றேனா? நானா உங்க பொண்ணா? பைத்தியக்காரி மாதிரி என் பொண்டாட்டி எல்லா வேலையும் செய்வா. இவ அதுல வந்து குழப்படியை உண்டு பண்ணி அதை சரி பண்ணி நல்ல பேர் எடுப்பா. இதுக்கு பேர் தாமா அராஜகம். யார் மணிகண்டா குழப்படி பண்ணாங்க? அது எப்படி? நீ டேஸ்ட் பாக்கும்போது நல்லா இருந்த சமையல் பரிமாறும்போது மட்டும் உப்பும் காரமா மாறுமா? நீ தான் எல்லாத்துலயும் காரம் தள்ளி போட்டு அப்புறமா சரி பண்ற மாதிரி சரி பண்ணி சீன் போட்டு நல்ல பேர் வாங்கிருக்க. மணிகண்டா, என்ன பேசுற? வாய மூடு. புனிதாவை பார்த்தா இப்படி எல்லாம் பேசுற? புனிதா இப்படி எல்லாம் சீப்பா பண்ணுவாளா? என்னடா வாய்க்கு வந்ததெல்லாம் பேசிட்டு இருக்க? ஆமா தெரியுது. அதான் இப்ப எதுக்குமா சாப்பாடு? எடுத்துட்டு போங்க. இங்க பாரு, நீ என்ன வேணாலும் சொல்லு, எனக்கு கவலை இல்ல. நம்ம வீட்டுல யாருமே பசியோட இருக்க கூடாது. அதுவும் நம்ம வீட்டுக்கு வந்திருக்கிற பொண்ணு அவ பட்னியா இருந்தா எங்க வயிறு எப்படி நிறையும்? நீ முதல்ல அமுதாவை கூப்பிடு. அமுதா, அமுதா, வெளியே வா. அமுதா, என்னம்மா? அமுதா, வெளியே வா. அமுதா, உன்னை அடிச்சானா? பயப்படாத அமுதா, நீ சொல்லு. ஏன் நான் அடிச்சேன்னு சொல்லி போலீஸ் போய் கம்ப்ளைண்ட் கொடுக்க சொல்ல போறியா? போ சொல்லு போ. ஏய், வாயை மூடு மணிகண்டா. நான் அமுதா கிட்ட தானே பேசிட்டு இருக்கேன். அமுதா, அவன் என்ன பண்ணான்னு சொல்லு. அவன் நடிச்சானா? பாவம், பயந்து போயிருக்கான். இங்க பாரு, அவன் ஏதாவது சொன்னா என்கிட்ட சொல்லு. நீ அவனுக்கு பயப்படாத. இந்தா, நீ முதல்ல சாப்பிடு. வேண்டாம் அண்ணி. அமுதா, புனிதா சொன்னா கேளுமா. கொஞ்சம் வந்து சாப்பிடுமா. இப்போ நீ சாப்பிடலன்னு வச்சுக்கோயேன், அவளும் சாப்பிட மாட்டா. புள்ளத்தாச்சி பொண்ணுமா. எல்லாரையும் ஆசையா சாப்பிட கூப்பிட்டு ஆசையா சமைச்சு எப்படி அதுல உப்பு காரம் வந்துச்சுன்னே தெரியல. எப்படியோ வந்துருச்சு. ஆனா அதுக்கு நான் தானே பொறுப்பேத்துக்கணும்.
என்னால எப்படி சாப்பிட தோணும்? எனக்கு வேண்டாம், கட்டாயப்படுத்தாதீங்க. நான் இன்னைக்கு முழுக்க பட்டினி கடந்தாதான் அடுத்த தடவை நான் ரொம்ப கவனமா இருப்பேன். அமுதா, நீ நல்லாதான் சமைச்சிருந்த. நீ அதுக்கெல்லாம் எதுவும் ஃபீல் பண்ணிட்டு இருக்காத. அண்ணி ப்ளீஸ், சாப்பிட சொல்லி மட்டும் என்ன கம்பல் பண்ணாதீங்க. தயவு செஞ்சு நீங்க சாப்பிடுங்க. எனக்கு தனியா இருக்கணும்னு தோணுது. ப்ளீஸ் அண்ணி. அமுதா, நீ சீக்கிரம் சரியாயிட்டு வா. நான் உனக்காக சாப்பிடாம காத்துட்டு இருப்பேன். சாப்பிடாம? ஐயோ புனிதா, என்னம்மா நீ சாப்பிடாம அவளுக்காக? பேச வேண்டியதெல்லாம் பேசியாச்சா? கிளம்புங்க. ஏய் மணிகண்டா, எப்படி